ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது லவுடோலி டெக் சேனல். நான் சுகுமார். ரெட்மியில் பார்த்தோம் அப்படின்னா இன்றைக்கி 2 ப்ராடக்ட் லான்ச் பண்ணியிருக்காங்க. ரெட்மி நோட் 10S அப்படின்ற இதுவும் ப்ளஸ் ரெட்மி நோட் வாட்ச் அப்படின்ற வாட்சும் லான்ச் பண்ணியிருக்காங்க. ரெட்மி நோட் 10S கூடிய சீக்கிரமே வீடியோ உங்களுக்கு வந்துடும். ஸோ ஒரு சில வித்தியாசத்தோடு தான் வந்துட்டு ரெட்மி நோட் 10க்கும் 10Sக்கும் கொடுத்துருக்காங்க. அது என்னன்றதை வந்து டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாம். இதை தாண்டி இன்றைக்கி இந்த வாட்சில் என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க, இந்த ப்ரைஸுக்கு என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க, கொடுக்கல அப்படின்ற விஷயத்தையும் வீடியோட எண்டில் வந்து கிளியராக சொல்லியிருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். குயிக்காக ஒரு அன்பாக்சிங் பண்ணிடலாம். ஆக்சுவலாக அந்த பாக்ஸை எப்படி திருப்பி வச்சு நான் பார்க்குறது, எப்படி பார்த்தாலும் ஒரே மாதிரி தான் இருக்குது. சரி, இப்படி வச்சுக்கலாம். பேக் சைடில் பார்த்தீங்கன்னா பாக்ஸில் என்னெல்லாம் இருக்குது அந்த ப்ரைஸ் டீட்டெயில் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போது சீலை வந்து ஓப்பன் பண்ணிடலாம். உள்ளே எடுத்தோடனே பார்த்தீங்க அப்படின்னா சார்ஜ் போடுறதுக்கான சார்ஜிங் டக்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு யூசர் மேனுவல் வந்து கொடுத்துருக்காங்க. எப்படி ஆப்பில் கனெக்ட் பண்ணுறது மற்ற விஷயம் எல்லாமே இதுலேயே நீங்கள் டேரெக்டாக பார்த்துக்க முடியும். நெக்ஸ்ட்டு வாட்ச் மேலே இருக்கக்கூடிய இந்த ஒரு ரேப்பர் ரிமூவ் பண்ணிடலாம். இதை தாண்டி வாட்ச் ரொம்பவே வெயிட் கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ ஆன் பண்ணிவிட்டு ஆப்லாம் கனெக்ட் பண்ணிவிட்டு இன்னும் டீட்டெயிலாக பார்க்கலாம். வாட்சோட ஒரு லுக் அண்ட் டிசைன் அப்படின்னு பார்க்கும்போது இதோட வெயிட் தான் நல்ல ஹைலைட்டு. வெறும் 35 கிராம் தான் கொடுத்துருக்காங்க. சுத்தமாக வெயிட் இருக்கிற ஃபீலே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் ஸ்ட்ராப் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 4 டிஃப்ரெண்ட் கலர் வேரியண்ட்டில் வந்து கொடுத்துருக்காங்க. ரொம்பவே வந்து சாஃப்டாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். நல்லா அல்ட்ரா சாஃப்ட் அப்படின்னே வந்து சொல்லலாம். அண்ட் நீங்கள் வந்து இதை தனியாக வந்து ரிமூவ் பண்ணோம் அப்படின்னா நம்ம எப்பயும் ட்ரெடிஷ்னல் மாடலில் இருக்கிற மாதிரி பின் டைப்பாக இல்லாமல் இது பட்டனில் லைட்டாக பேக் சைடில் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா வெளியில் வர மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ரைட் சைடில் ஒரே ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க. மெனு டேரெக்டாக அக்சஸ் பண்ணுறதுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ரைஸ் டு வேக்கப் இருக்குது. நீங்கள் ஒன்ஸ் கையில் வியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா அப்படி கையை ரைஸ் பண்ணிங்க அப்படின்னாலே டிஸ்பிளே வந்து ஆன் ஆகிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவராலாக வாட்சோட டிசைன் அப்படின்னு பார்க்கும்போது நல்லாவே கம்ஃபர்டபுளாக இருக்குது. லைட் வெயிட்டான ஃபீலில் நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்மார்ட் வாட்ச் வாங்குறாங்க. ஆனால் அதை தண்ணியில் போடுறதுக்கு பயங்கரமாக பயப்படுவாங்க. மழையெல்லாம் பெஞ்சா எடுத்து பாக்கெட்டில் வச்சுப்பாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் வந்து நீங்கள் ஸ்மார்ட் வாட்சுக்கு பயப்படணும்னு தேவையில்லை. ஸோ உங்கள் வாட்சில் வந்துட்டு 5 ATM இந்த மாதிரி வந்து வாட்டர் ப்ரூஃப் IPX68 இருந்தது அப்படின்னா கவலைப்பட தேவையில்லை. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 5 ATM கொடுத்துருக்காங்க. இதனால் சப்போஸ் இது தண்ணியில் விழுந்துருது இல்லை தண்ணி படுறது அப்படின்னாலும் இந்த வாட்சுக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே வராது. நம்மளும் ப்ரூஃப் பண்ணி காட்டியாச்சு. டிஸ்பிளே அப்படின்னு பார்க்கும்போது 1.4 இன்ச்சு LCD டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க. டச் டிஸ்பிளே நீங்கள் எங்கே வேணால் டச் பண்ணிக்க முடியும். பட் இது AMOLED வந்து கிடையாது. பட் இருந்தாலும் டிஸ்பிளேவோட குவாலிட்டி அப்படின்னு பார்க்கும்போது ரியலாகவே ரொம்பவே சூப்பராக இருக்குது. கலர்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னே வந்து சொல்லலாம். அண்ட் அதே சமயம் பிரைட்னஸ் அப்படின்னு பார்க்கும்போது 350 நெட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இன்டோராக இருக்கட்டும் அவுட்டோராக இருக்கட்டும் பார்க்குறதுக்கு விசிபிளாக இருக்குது அப்படின்னே வந்து சொல்லலாம். பெசல்ஸோட சைஸ் அப்படின்னு பார்க்கும்போது கொஞ்சம் பெருசாக இருக்க மாதிரி தான் இருக்குது. டாப் அண்ட் பாட்டம்லாம் வந்துட்டு சைடில் கொடுத்த மாதிரி ஈக்குவலாக கொடுத்துருந்தாங்கன்னா இன்னுமே நல்லா இருந்திருக்கும் அப்படின்னே வந்து சொல்லலாம். அண்ட் வாட்ச் ஃபேஸஸ் அப்படின்னு பார்க்கும்போது 200க்கும் மேலே வாட்ச் ஃபேஸஸ் வந்து கொடுத்துருக்காங்க. டேரெக்டாக இவங்க ஆப் மூலியமாகவே நம்ம சேஞ்ச் பண்ணிக்க முடியுது. ஸோ கால் ஃபீச்சர் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு கால் வந்தது அப்படின்னா யார் பண்ணுறாங்கன்றதை பார்த்துக்கிறது மட்டும் இல்லாமல் நீங்கள் கட் பண்ணுறதா இருந்தாலும் கட் பண்ணிக்கலாம். இல்லை மியூட் பண்ணோம் அப்படின்னாலுமே ஜஸ்ட் வந்து சைலண்ட்டில் நீங்கள் வந்து பண்ணிக்க முடியும். ஸோ நெக்ஸ்ட் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு மொபைலில் வரக்கூடிய நோட்டிஃபிகேஷன் எல்லாமே நீங்கள் இங்கேயே வந்து வியூ பண்ணிக்கிற மாதிரியும் வந்து கொடுத்துருக்காங்க. மற்ற ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது காம்பஸ், ஏர் ப்ரெஷர் எவ்வளோ இருக்குன்னு பார்த்துக்கலாம். மியூசிக் கண்ட்ரோல், நீங்கள் வந்து உங்களோட ஃபோனில் ப்ளே பண்ணக்கூடிய மியூசிக் வந்து டேரெக்டாக இங்கேயே வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அலாரம் செட் பண்ணுறது, ரிமைண்டர், ஸ்டாப் வாட்ச் இந்த மாதிரி மற்ற ஃபீச்சர்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. கூட பார்த்தீங்கன்னா நீங்கள் டார்ச் லைட் மாதிரியும் வந்து இதை வந்து யூஸ் பண்ணிக்கிற மாதிரியும் வந்து கொடுத்துருக்காங்க. சென்சார் அப்படின்னு பார்க்கும்போது பேசிக்காக எல்லா சென்சாருமே கொடுத்துருக்காங்க. ஹார்ட் ரேட் சென்சார் வந்து பேக் சைடில் கொடுத்துருக்காங்க. 3 ஆக்சிஸ் ஆக்சிலரேஷன் சென்சார் கொடுத்துருக்காங்க. 3 ஆக்சிஸ் கைரோஸ்கோப் சென்சார் வந்து கொடுத்துருக்காங்க. காம்பஸ்க்கு சென்சார் கொடுத்துருக்காங்க. பாரோமீட்டர் வந்து கொடுத்துருக்காங்க. ஆம்பியன் லைட் சென்சார் கொடுத்துருக்காங்க. வாட்ச் இண்டோரில் இருந்தீங்க அவுட்டோரில் இருந்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக பிரைட்னஸ் சேஞ்ச் ஆகும். இதனால பேட்டரி லைஃப்மே இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த இடத்துல உங்களை என்னெல்லாம் மானிட்டர் பண்ணிக்கலாம் அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக ஆப் மூலியமாக வந்து பார்க்க முடியுது. ஆப்போட இன்டர்ஃபேஸ் வந்து பார்க்கறதுக்கு ரியலாகவே இந்த அனிமேஷன் இந்த மாதிரி கொடுத்துருக்கிறது கொஞ்சம் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஃபர்ஸ்ட் ஸ்லீப்பிங் மானிட்டர் கொடுத்துருக்காங்க. நீங்கள் தூங்குறதுக்கான ஸ்கோர் கொடுத்துட்றாங்க. எந்த இடத்துல நீங்கள் வேக்கப் ஆகிருக்கீங்க, நல்லா தூங்கிருக்கீங்களா, டீப் ஸ்லீப் இருக்கான்றத டீட்டெயிலாக பார்த்துக்கலாம். அடுத்து ஹார்ட் ரேட் வந்துட்டு கண்டினியூ மானிட்டரிங் வந்துட்டு பண்ணிக்கிட்டே இருக்க முடியும். எந்த அளவுக்கு வந்து குறையுது ஏறுது அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். ஏஜ்டான பர்சனுக்குலாம் வந்து கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் உங்களுக்கு எனர்ஜி லெவல் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றதையுமே வந்து இதில் பார்த்துக்க முடியும். ஸோ கொஞ்சம் எனர்ஜி டவுனாக இருக்குன்னா ஏதாவது ஃபுட் எடுத்துக்கிறது இதுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் ஸ்ட்ரெஸ் லெவல் எந்த அளவுக்கு இருக்குது உங்களுக்கு அப்படின்றதையும் இந்த இடத்துல வந்து கிளியராகவே வந்து நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். ஸோ ஸ்ட்ரெஸ் லெவல் அதிகமாக இருக்குது, சரியாக தூக்கம் வரல அப்படின்னும் போது ப்ரீத்திங் எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கான ஆப்ஷனுமே கொடுத்துருக்காங்க. ஒன்ஸ் கிளிக் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் எடுத்தீங்க ப்ரீத்திங் எக்ஸசைஸ் அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸாக ஃபீல் ஆகும். ஸோ வாட்சில் ரொம்ப முக்கியமாக ட்ராக்கிங் மானிட்டர், எவ்வளோ தூரம் நடக்கிறீங்க, இந்த மாதிரி ஸ்டெப்ஸ், எவ்வளோ கலோரி பர்ன் ஆகுது அப்படின்ற எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கலாம். ப்ளஸ் 11 டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஸ்போர்ட்ஸ் மோடுமே வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் த்ரெட்மில்லில் நடக்கிறீங்க, இண்டோர் சைக்கிளிங் பண்ணுறீங்க, ஸ்விம்மிங் பண்ணுறீங்க, இது எல்லாத்தையுமே முக்கியமாக நீங்கள் கிரிக்கெட் விளாட்றீங்க அப்படின்னா அதையுமே வந்து ட்ராக் பண்ணுற மாதிரி வந்து ஓவராலாக கொடுத்துருக்காங்க. அதையும் தாண்டி இதில் இன்பில்ட்
பில்ட் ஜிபிஎஸ் இருக்குது. ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் எங்கெல்லாம் போகிறீங்க அப்படின்றதையுமே வந்து அக்யூரேட்டாக இன்னும் வந்து ட்ராக் பண்ணி உங்களுக்கு வந்து அக்யூரேட்டான ரிசல்ட் வந்து கொடுக்கறதுக்கும் இது வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் டேரெக்டாக வந்துட்டு மொபைல்லேயும் வந்து இது எல்லாத்தையுமே வந்து ட்ராக் பண்ணி பார்க்குற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. பேட்டரி கெப்பாசிட்டி அப்படின்னு பார்க்கும்போது 230 mAh கொடுத்துருக்காங்க. 2 மணி நேரம் சார்ஜ் பண்ணால் ஃபுல் சார்ஜ் ஆயிரும்ன்றாங்க. இதோட லைஃப் வந்து கிட்டத்தட்ட 10 டேஸ்க்கு வந்து பேட்டரி லைஃப் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் இருக்கக்கூடிய குறைகள் அப்படின்னு பார்க்கும்போது ஃபஸ்ட்டு விஷயம் இதில் வந்து AMOLED டிஸ்பிளே கொடுத்துருந்தாங்கன்னா இன்னும் நல்லா இருந்திருக்கும் அப்படின்ற ஃபீல் இருந்தது. ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா வாட்ச் ஃபேஸஸில் வந்து நம்மளோட ஃபேஸ் எல்லாம் வைக்கிற மாதிரி இருக்கும்னு எதிர்பார்த்தேன். அதுவும் வந்து அந்த ஃபீச்சர் வந்து மிஸ் ஆகுது. அண்ட் மூணாவது பார்த்தோம் அப்படின்னா இன்டர்ஃபேஸ் பார்க்கறதுக்கு கட்டமாக இருக்கிற மாதிரி இருக்கு. ஸோ அதை வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா நேமோட வர்ற மாதிரி வந்து கொடுத்துருந்தாங்க அப்படின்னா பார்க்குறவங்களுக்கு என்ன இருக்குது அப்படின்றது புரியும். இது ரொம்ப நாள் யூஸ் பண்ணாதான் வந்து நமக்கு பழக்கத்துக்கே வர மாதிரி இருக்கு. அண்ட் நாலாவது பார்த்தீங்க அப்படின்னா சில நேரம் வந்து டச் பண்ணும்போது கரெக்டாக டச் ஆக மாட்டேங்குது, கொஞ்சம் ஹார்டாக டச் பண்ணுற மாதிரி வந்து இருக்குது. ஸோ இதை தாண்டி பார்த்தீங்க அப்படின்னா வாட்சோட பேட்டரி லைஃப் எல்லாமே வந்துட்டு ரியலாக சூப்பர் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் ஃபைனலாக இதோட ப்ரைஸ் அப்படின்னு பார்க்கும்போது 4000 ரூபா ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. நான் எதிர்பார்த்தது ஒரு 3500 ரூபாய்க்கு வந்து கொண்டு வருவாங்க அப்படின்னு வந்து எதிர்பார்த்தேன். இது ஒரு ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் தான். உங்களுக்கு ரிவ்யூ வேணும் அப்படின்னா சொல்லுங்க, கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. வாட்சை கட்டி பார்த்து நான் எந்த அளவுக்கு இருக்கு ஒர்க் ஆகுதுன்றதை ஃபுல் ரிவ்யூ வந்து போஸ்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன். உங்கள் கருத்துக்களை வச்சு தான் போஸ்ட் பண்ண முடியும். அண்ட் மறக்காம வீடியோக்கும் லைக் பண்ணுங்க. இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.